அன்புக்குரிய மோசி தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் தவக்கால சிந்தனை என்ற பகுதியின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தவக்காலம் நம்பிக்கையின் காலம் என்றதொரு சிந்தனையை உங்களோடு இணைந்து சிந்திக்க நான் விளைகிறேன். எவ்வாறு தவக்காலம் நம்பிக்கையின் காலமாக இருக்கின்றது? அறிவு சார்ந்த நிலையில் பார்க்கும் பொழுது நம்பிக்கை என்பது கண்களால் காண இயலாத ஒன்றை நம்புவது. இதைத்தான் புனித பவுலடிகளார் மிகவும் அழகாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே கூறுவார். ஆனால் ஆன்மீகம் சார்ந்த மனம் சார்ந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்பிக்கை என்பது கடவுள் எப்படியும் நமக்கு அனைத்தையும் அருள்வார் என்றதொரு உன்னத நிலையை புரிந்து கொண்டு கடவுளின் திட்டத்தில் நாமும் பங்கெடுத்து இறை திருவுளத்தை நிறைவேற்றுவது தான் ஆன்மீக பார்வையிலே நம்பிக்கை என்பதற்கு அர்த்தமாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தவக்காலம் நம்பிக்கையின் காலம் என்ற இந்த ஒரு தலைப்பிற்கு நமக்கு ஒரு விவிலிய மாந்தரை திரு அவை முன்வைக்கின்றது. அவரே நம் நம்பிக்கையின் தந்தையாக இருக்கின்றார் ஆபிரகாம். ஆபிரகாம் கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டு மிக முக்கியமாக நாம் மேற்கூறியவாறு இந்த ஆன்மீக பார்வையிலே கடவுள் எப்படியும் நமக்கு அனைத்தையும் அருள்வார் என்றதொரு நம்பிக்கையிலே தனது வாழ்வை முழுவதுமாக கழித்தவர். கடவுள் ஆபிரகாமுக்கு ஊர் என்ற ஊரிலிருந்து கானான் தேசத்திற்கு செல்ல சொல்கின்றார். அவரும் செல்கின்றார். கானானிலிருந்து எகிப்திற்கு போக சொல்கிறார். அங்கும் செல்கின்றார். எகிப்திலிருந்து மீண்டும் கானான் நாட்டிற்கு வர சொல்கின்றார். அங்கேயும் வருகின்றார். கடவுள் எவற்றை சொன்னாலும் அதை முழுமையாக தட்டாமல் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு செய்பவர் ஆபிரகாம். ஆகையால் தான் அவர் நம்பிக்கையின் தந்தையாக நமக்கு கொடுக்கப்படுகின்றார். நம்பிக்கையின் தந்தை மற்றதொரு அல்லது மாற்று ஒரு நம்பிக்கையை இந்த தவக்காலத்தில் நமக்கு செய்தியாக தருகின்றார். என்ன அந்த செய்தி? நேற்றைய கூட வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். முதல் வாசகத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் கடவுள் இந்த மூவருக்கும் இடையேயான அந்த உறவு நிலையை நேற்றைய வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆபிரகாமின் நம்பிக்கையை கடவுள் சோதிக்க விரும்புகிறார். உண்மையாகவே எனது பிள்ளையாகிய ஆபிரகாம் உண்மையாகவே என் மீது நம்பிக்கை கொண்டவரா என்பதை சோதிக்க உன் ஒரே மகனை எனக்கு பலியாக கொடு என்ற ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். ஆபிரகாம் எதுவும் பேசாமல் நொறுங்கிய உள்ளத்தோடு அவர் தனது மகனை ஈசாக்கை அவர் மேலாக அழைத்து செல்கின்றார். பலியிடுவதற்கு முன்பாக கடவுள் குறுக்கிட்டு அதை தடுத்து நிறுத்துகின்றார். கண்டிப்பாக ஆபிரகாம் எத்தகைய ஒரு அடிப்படையில் தனது மகன் ஈசாக்கை அவர் அங்கு அழைத்து சென்று பலியிட விரும்பினார் என்று பார்த்தோமே என்றால், கடவுள் இப்படியும் குறுக்கிட்டு தடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையில் அல்ல. அது குருட்டுத்தனமான நம்பிக்கை. அத்தகைய ஒரு நம்பிக்கையை ஆபிரகாம் இந்த தவக்காலத்தில் நமக்கு முன்வைக்கவில்லை. மாறாக எப்படிப்பட்ட நம்பிக்கையை அவர் முன்வைத்தார்? உன் வழியாக இஸ்ரேல் மக்களின் சந்ததி பெருகும் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்களித்திருந்தார். மிகவும் குறிப்பாக ஒரு மகனையும் கொடுத்திருந்தார். இப்பொழுது அதே மகனை பலியாக கேட்கின்றாரே, நமது சந்ததி பெருகுமா என்ற ஒரு சந்தேகமோ அல்லது கடவுள் குறுக்கிட்டு இதை தடுத்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கையோ அவர் பெறவில்லை. மாறாக இந்த மகன் இல்லை என்றால் வேறொரு மகனை எனக்கு கொடுப்பார், அந்த மகனின் மூலமாக கடவுள் எனக்குரிய அந்த சந்ததியை அவர் பெருக்குவார் என்ற மாற்று நம்பிக்கையிலே தான் அவர் ஈசாக்கை அழைத்து செல்கின்றார். ஆகவே கடவுள் கேட்டுவிட்டார் தன் மகனை பலியாக. ஆகவே தன்னுடைய மகனை பலியாக முழுவதுமாக கடவுளிடம் கொடுத்து விட வேண்டும் என்றது ஒரு மனப்பான்மையிலும், ஆனால் கடவுள் வாக்குறுதி அளித்திருந்தாரே, அந்த வாக்குறுதியை இந்த மகன் மூலமாக செய்ய மாட்டார், மாறாக வேறொரு மகனை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வயதான காலத்தில் கொடுத்தும் ஆண்டவர் செய்வார் என்பது தான் அவரது நம்பிக்கையின் உச்சமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நாமும் பல நொறுங்கிய துன்பகரமான கண்ணீர்கள் அடங்கிய வாழ்வில் நாம் வாழும் பொழுது கடவுள் நமக்கு தருவது இத்தகைய ஒரு நம்பிக்கையை தான். எப்படியாவது நான் உனக்கு அருளினை முழுமையாக தர காத்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். மனமாறி என்னிடம் ஆறுங்கள், உங்களை இரக்கத்தோடு அன்போடு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றது ஒரு செய்தியை தருகின்றார். மீண்டும் நாளை தவக்கால சிந்தனை என்ற பகுதியின் வாயிலாக சந்திப்போம்.
மலர்ந்திடும் மறுகாலம். தவக்காலம் இது தவக்காலம். வாழ்வுகள் மலர்ந்திடும் மறுகாலம்.